பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட பயத்தோடு வேதனையோடு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக, டெம்பரரியா அல்ல, அவர் நித்திய காலமாய் நித்திய ராஜ்யத்துக்காக நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிற தேவன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அன்புக்குரியவர்களே, கேளுங்கள். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்து கேட்கும் போது உங்கள் ஆத்துமா பிழைக்கிறது. உங்கள் ஆத்துமா பிழைக்கும் போது அந்த ஆத்துமா தேவனுடைய இருதயத்தோடு ஒன்றித்து இருக்கும் போது அவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நித்திய உடன்படிக்கையாக தருவார். தாவீது பாருங்கள், கர்த்தர் அநேக உடன்படிக்கைகள் வாக்குத்தத்தங்கள் உண்டு, ராஜரீக அபிஷேகம் உண்டு. ஆனால் அவனுக்கு பின்னாக துரத்துகிற அநேக எதிராளிகள் இருந்த போதிலும் கர்த்தர் அந்த இடத்திலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்றால் அந்த இடத்திலே கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். பாருங்கள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் தாவீது யாருடைய சப்தத்தையும் கேட்க போகவில்லை. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, என்னை நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீர், ஒரு பெரிய கோலியாத்துக்கு முன்பதாக என்னை நிற்க வைத்தீர், அவனையும் ஜெயிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வந்தது என்று கேட்கவில்லை. பொறுமையோடு செவி சாய்த்து எப்பொழுதும் அவரோடு ஒன்றிணைந்திருந்த அனுபவம் பாருங்கள். எப்பொழுதும் பாட்டு பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் பாருங்கள், அவருடைய ஒரு அருமையான சங்கீதத்திலே அருமையான அந்த தம்புரு வாசிக்கும் போது பிசாசு கூட நடுங்க ஆரம்பித்தது. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை எப்படியாக இருக்கிறது? நாம் எப்படி எவ்வளவு தூரம் அடுத்து இருக்கிறோம் தேவனோடு என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையால் கர்த்தர் என்று உங்களிடத்திலே கேட்பது, அவர் சொல்லுவதை நீங்கள் செவியை சாய்த்து நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நித்திய உடன்படிக்கை உங்களோடு பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் நித்திய உடன்படிக்கையாக தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.